ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னா, ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் அப்படின்னா, கடைசி நாட்களில் ஜெபம் என்ன வரும், இல்லாமல் போயிடும், விசுவாசம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதனால வரும் கேட்டுக்கு தப்புக்கும்படி என்ன சொல்றாரு, விழித்திருந்து என்னது ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். ஏன்னா கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப தாறுமாறான உலகம் சூழ்நிலையில் ரொம்ப மோசமாய் போய்கொண்டே இருக்கும். ஆனால் இதிலிருந்து நம்ம தப்பிக்க வேண்டும்னா என்ன பண்ணணுமா, விழித்திருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபிக்க வேண்டும். ஜெபிச்சா மட்டும்தான் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லை, ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்த முடியும். அதுக்கு மிக முக்கியமான காரியம் ஜெபம் மட்டும்தான். ஹல்லேலூயா. நம்ம கொடுத்த முதலாவது, நாம கொடுத்த நமக்கு நம்முடைய ஆத்துமாவை முதலாவது என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளணும். நமக்கு கர்த்தர் அருமையாய் கொடுத்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது, குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு கொடுத்த மனைவி, நமக்கு கொடுத்த கணவர், நமக்கு கொடுத்த பிள்ளைகள், நமக்கு கொடுத்த அப்பா அம்மா, சொந்தங்கள், இவர்களை ரெண்டாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது சபையில் இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள தேவையான ஜெபங்களை நம்ம எடுக்க வேண்டும். நான்காவது, தேவசத்துக்காய் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் எங்கிருந்து பெருகணும், முதல்ல நம்மிலிருந்து பெருகணும். நம்மிலிருந்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லைகளை பெருக்கி கொண்டே போக வேண்டும். அதுக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு நம்முடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால கைவிடப்பட்ட நிலைமையாக இருக்கும், அது பரிதபிக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும். அப்படி அல்ல, தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, தேவன் நம்மை ஜெபிக்க, அதாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணும்படியாக. என்னது, ஏன் விழித்திருந்து ஜெபம் பண்ண சொல்றாரு, சத்துருவானவன் மேற்கொள்ளாதபடி, சத்துருவானவன் நித்திரை கொண்டு வராதபடிக்கு, சத்துருவானவன் நம்மை என்ன பண்ணணும், அவேர்னஸ் இல்லாமல் நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக உள்ளதா இருக்கணும். சத்துருவானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ சத்துருவனை ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெபத்தினால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, ஒரே ஆண்டவரை வர வைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஆராதிக்கலாம், துதிக்கலாம், பாடலாம், எல்லாம் என்ன பண்ணலாம். ஆனால் சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் இறங்கி வர வேண்டிய இடம் என்னன்னா, ஜெபிக்கிற என்ன நல்ல ஜெபத்தில் நம்ம இருந்தால் சத்துருவை மேற்கொள்ள முடியும். ஏன் நம்ம ஜெபிக்கணும், ஏன் அப்படின்னு ஒரு கொஞ்சம் நேரம் மாத்திரம் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த செய்திக்கு நிறைய போகலாம், அடுத்த ஜெப நேரங்களுக்கு நிறைய போகலாம். அபகூக்கில் 1ஆவது அதிகாரத்தில் 4வது வசனம் வாசிக்கலாமே. அபகூக் 1:4. நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது, துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி, அப்படின்னா வசனமும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஜெப வாழ்க்கையும் பலனில்லாமல் போய் துன்மார்க்கன் நீதிமானை வளைத்துக் கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. கடைசி நாட்களில் எப்படி சம்பவிக்கும் அப்படின்னா, அதனால தான் விழித்திருந்து இந்த வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியா என்ன பண்ணா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் சொன்னார்னா, ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது, துன்மார்க்கன் நீதியை வளைத்துக் கொள்கிறான். கடைசி நாட்கள் அப்படிதான் நடக்க போகுது. ஏன்னா நம்ம நியாயம் பக்கமாக செய்தாலும் நியாயத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா எல்லாம் அநியாயக்காரனாக இருக்கிறாங்க. இப்போ நேற்று ஒரு ஜபக்குறிப்பு சொன்னாங்க. என்னன்னா, இந்த சூலூர் பகுதியில் மாத்திரம் 93% பேர் என்ன பண்ணிக்கிறாங்களாம், ரட்சிக்கப்படாத ஜனங்களாக இருக்கிறாங்களாம். அவன்கிட்ட போய் நியாயம் பேசினா செல்லுமா, ஆண்டவர் போய் சொல்லிக்காருன்னு சொன்னா செய்யணும், செல்லுமா, செல்லாது. ஏன்னா துன்மார்க்கன் பெருகி இருக்கிறான். துன்மார்க்கன் 93% ஆண்டவர் அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்களாமா. அப்போ அந்த சூலூர் பகுதியில் மட்டும், அப்போ சூலூர் பகுதியில் மட்டும் இப்போ இவ்வளவு ஜனங்கள் இருக்கும்போது எப்படி நியாயம் அங்கே செல்லுவோம், எப்படி நியாயத்தை நடத்த முடியும்? அப்போ அநியாயக்காரர்கள் இருக்கிற இடத்துல நியாயம் செலவு செய்யாது. அப்போ அதனால என்ன, ஆகையால் நியாயப்பரமான பலனற்றதாகி, ஆகையால் வசனங்கள் நிலையற்றதாகி, ஆகையால் சத்தியம் என்ன மாடு, சத்தியம் சத்தியமா இல்லாம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒருபோதும் செல்லாமல் போகிறது, துன்மார்க்கன் நீதிமானை வளைத்துக் கொள்ளுகிறான். நம்முடைய வாழ்க்கையில ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி வருது, ஏன் நம்ம வாழ்க்கையை செயல்பட முடியல அப்படின்னா, துன்மார்க்கனுடைய கை ஓங்கி இருக்கிறது, நீதிமான்களுடைய கரம் என்ன குறுகி இருக்கு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். நீங்க விசுவாசிக்க விட்டாலும் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா.
நம்ம அவனுடைய கை ஓங்கி இருக்கலாம், அவனுடைய கரம் உயர்ந்திருக்கலாம், அவனுடைய காரியங்கள் ஜெயமா இருக்கலாம், நம்மை விட அதிகமா இருக்கலாம். ஆனா நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். கர்த்தர் கடைசி நாட்களில ஜெபிக்கிற துதிக்கிற நம் கரங்களிலே சில காரியங்களை நடப்பிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம அவங்கள பார்த்து சோர்ந்தெல்லாம் போக வேண்டிய தேவையில்லை. துன்மார்க்கன் பெரிய இருக்கிறான் உண்மைதான். ஆனா துன்மார்க்கனை ஆமென் விட பெரிய கிரியை செய்யக்கூடிய தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இதோ நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையது அல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். ஆமா, இங்க பாருங்க. இதோ நான் கல்தேயர் என்னும், கல்தேயர் அப்படின்னா புறஜாதியார் அப்படின்னா நம்ம தேவன் அறியாதவர்கள். அவர்கள் கொடிதும் வேகவுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடைய அல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். தங்களுக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு துர்ச்செய்தியை, அதாவது துர்ஜனங்கள் பெருகுவார்கள், கல்தேயர் பெருகுவார்கள். அடுத்த வசனம். அவர்கள் கெடியும் பயங்கரமானவர்கள், அவர்களுடைய நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் அவர்களாலே உண்டாகும். அவர்களுடைய நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் எல்லாமே அவர்களால் உண்டானதான், தேவனால் உண்டானது அல்ல. அது நீதியாய் இருக்காது, அநியாயமாய் இருக்கும். அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும்? கடைசி நாட்களிலே அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும்? நீதியா இருக்காது. அவர்கள் நியாயப்படி செய்ய மாட்டாங்க, அவர்களுக்கு இஷ்டப்படி செய்து கொள்வார்கள். நியாயமா செய்ய மாட்டாங்க, நீதியை செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு என்ன சரின்னு சொல்லுதோ அதை செய்யக்கூடிய தீவிரிக்கக்கூடிய ஒரு ஜனங்கள் எழும்புவார்கள். அவர்களுடைய குதிரைகள் சிவிங்கிகளிலும் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமாயிருக்கும். அவர்களுடைய குதிரை வீரர் பரவுவார்கள், அவர்களுடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள். இறக்கி தீவிரிக்கிற கழுகுகளை போல பறந்து வருவார்கள். இறக்கி தீவிரிக்கிற கழுகுகளை போல பறந்து வருவார்களாமா. எப்படி? அவர்கள் அங்கிருந்து பார்த்து இறக்கி தீவிரிக்கிற கழுகுகளை போல அவர்கள் எப்படி வருவாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வேகமா வந்து கொத்தி கொள்ளும்படியாய் அபகரிக்கும்படியாய் வருவார்கள். அடுத்த வசனம். அவர்கள் எல்லாரும் கொடுமை செய்ய வருவார்கள். அவர்கள் எல்லாரும் எதுக்கு தீவிரிச்சு வர்றாங்க? நன்மை செய்யறதுக்கு அல்ல, கொடுமை செய்யும்படியாய் தீவிரித்து வருவார்கள். அவர்களுடைய முகங்கள் சுவர செய்யும் கீழ்காற்று போல் இருக்கும். அவர்கள் மணலத்தன ஜனங்களை சிறைபிடித்து சேர்ப்பார்கள். அவருடைய மணலத்தனையான ஜனங்களை சிறைபிடித்து சேர்ப்பார்களாமா. நீதியின் பக்கம் நிற்காத அநீதியாய் இருக்கக்கூடிய அவர்கள் நீதி செய்யக்கூடிய ஜனங்களை சிறைபிடித்து சேர்த்துக் கொள்வார்களாமா. அப்போ ஒரு பெரிய திரள் கூட்ட ஜனம் கடைசி நாட்களில் எழும்பும். அவர்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப தேவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க, தன்னுடைய சுயநீதி செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அநியாயத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. அவர் தீவிரித்து பெருகுவார்கள். அவர்கள் இறைக்காய் வருகிற கழுகுகளை போல தீவிரித்து வந்து அவர்கள் எல்லாரும் கொடுமை என்னவர்களாம் கொடுமை செய்ய வருவார்கள். அவர்கள் கொடுமை செய்யக்கூடிய ஜனங்களாக தீவிரித்து வருவார்கள். அப்புறம் அவர்கள் ராஜாக்களை அகடியம் பண்ணுவார்கள், அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாய் இருப்பார்கள். அவர்கள் அரண்களை எல்லாம் பார்த்து நகைத்து மண்மேடுகளை குவித்து அவைகளை பிடிப்பார்கள். அவர்கள் ராஜாக்களை ஆகடியம் பண்ணுவார்கள். அப்படின்னா ராஜா அதான் அதிகாரம் பண்ணக்கூடிய யாரா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய யாரா இருக்கட்டும், அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய போலீஸா இருக்கட்டும், இங்க இருந்த தாசில்தார் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவர்கள் எல்லாமே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஜனங்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் கடைசி நாட்களில் எழுப்பக்கூடிய ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, இந்த காலங்களில் கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப மோசமான தற்பிரியராய் நடப்பார்கள். சுகமோகமாய் வாழ்வதற்கு பாவத்தை பெருக்கி தனக்கு இஷ்டமானபடி எல்லாம் செய்வாங்க. ஏன்னா நியாயமில்லாத ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, அவர்கள் ராஜாக்களை ஆகடியம் அப்படி அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தட்டி விட்டுட்டு ஆளுகை செய்யக்கூடிய அவர்களெல்லாம் மிரட்டி அவர்களெல்லாம் நீதி செய்ய விடாம தவிழ்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்களோ அதை அவர்கள் கொண்டே செய்ய வைப்பார்கள். அல்லேலூயா.
கடைசி நாட்களிலே அப்படிப்பட்ட ஜனங்களை அப்படிதான் இருப்பாங்க சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது நீங்க கவலைப்பட்டுக்கிட்டோம், நம்ம சங்கடப்பட்டுக்கிட்டோம், நம்ம பயந்துகிட்டோம் காரியம் இல்லை. ஏன்னா வேதமே அப்படியே சொல்லுது. கடைசி நாட்களில் ஆகாடியம் பண்ணும்படியாக தான் செய்கிறது கரெக்ட் என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அதிகாரிகளையும் அவர்கள் பக்கமாய் திருப்பிக் கொள்ளக்கூடிய ஜனங்களை ஆமென் கடைசி நாட்களில் எழும்புவார்கள். அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. நம்ம செய்யறது எதுவுமே அவர்களுக்கு எல்லாம் பரியாச பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அவர்களை எல்லாம் பார்த்து நகைத்து மண்மேடுகளை குவித்து அவர்களை பிடிப்பார்கள். எல்லாம் இல்லாமல் போகும். அடுத்த வசனத்தை கூடி வாசிக்கலாம். அப்பொழுது அவனுடைய மனம் மாற அவன் தன் பலன் தன் தேவனாலே உண்டானது என்று சொல்லி மிஞ்சி போய் குற்றவாளி ஆவான். அங்க பாருங்க, அப்பொழுது அவனுடைய மனம் மாற அவன் தன் பலன் தன் தேவனாலே உண்டானது என்று சொல்லி மிஞ்சி போய் குற்றவாளியாவான். கர்த்தாவே நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும், கர்த்தாவே நீ பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தரும் ஆனவர் அல்லவா, என் பரிசுத்தரும் ஆனவர் அல்லவா, நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர், கண்மலையே தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். ஏன் கர்த்தர் அதெல்லாம் அனுபவிச்சார்? நம்ம இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில இருக்கக்கூடிய தேசத்துல ஏன் நீதி இல்லாம போகுது அப்படின்னா அவனை என்னதுக்கு வச்சிருக்கார்? நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். ஏன்னா இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை, இந்த கடைசி நாட்கள் இருக்கக்கூடிய ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படியாக கடைசியில் இருக்கக்கூடிய அவனை எல்லாம் எதுக்கு வச்சிருக்கா அப்படின்னா நியாய தீர்ப்பு செய்யும்படியாக உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவர் வச்சிருக்க நோக்கமே எல்லாம் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். அவர் ஒருபோரும் தவறு செய்கிறவர் அல்ல, ஒரு நாள் விட்டு மாறுகிறவர் அல்ல, எல்லாவற்றையும் சரியாய் நேர்த்தியாய் செய்கிறவர். அவர்களை ஏன் உருவாக்கி பெருக பண்ணி பருக பண்ணுகிறார் என்று சொன்னா அவர்கள் எல்லாம் நியாயம் செய்யும்படியாக நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர், கண்மலையே தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். அப்ப இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் அடுத்த வருஷத்துக்கு வாசிச்சு அடுத்த பகுதிக்கு நேரா போலாம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டு இருக்க மாட்டீரே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீ நோக்கி கொண்டு இருக்கிறது என்ன? அப்படின்னா நீங்க அவர் வசனம் சொல்லுவா, நீ தீமையை பார்க்காத சுத்த கண்ணரே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. ஆனா இந்த உலகத்துல இந்த தேசத்திலே கடைசி நாட்களிலே நாங்கள் வாழ்க்கக்கூடிய இந்த நாட்களிலே இவ்வளவு அநியாயம் பெருகி கொண்டிருக்கிறது, இவ்வளவு அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. நீ தான் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரா இருக்கீங்களே, ஏன் இதெல்லாம் விட்டு வச்சிருக்கிறீங்க? ஏன் எங்களுக்கு நீதி செய்ய மாட்டேங்கிறீங்க? நீ அநியாயத்தை ஏன் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்க? பின்ன துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துர்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீ மௌனமாய் இருக்கிறது என்ன? அல்லேலூயா. இங்க பாருங்க, துன்மார்க்கன் நீதிமானை விழுங்குகிறான். அந்த அளவுக்கு என்ன வந்துச்சுக்கான்? கொடுமை பெருகி கொண்டிருக்கிறது. அவன் நீதி செய்கிறவன் எல்லாம் சிறையில் அடைக்கிறான், நீதி செய்கிறவன் எல்லாம் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான், நியாயமாய் நடந்து கொள்கிறவன் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனுக்கு நீதி இல்லாம இருக்குது. நீங்க கண்ணோக்கி பார்க்க மாட்டீங்களா? வசனம் என்ன சொல்லுது? தீமையை பார்க்காத சுத்த கண்ணர், அநியாயத்தை நோக்கி கொண்டிருப்ப மாட்டீரே, பின்னையே ஆண்டவரின் அநியாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இவ்வளவு ஜனங்கள் அநியாயமா, இவ்வளவு அக்கிரமமா, நம்மளுக்கே கோபம் வருது இல்லையா? அவன் பண்ணக்கிறது பார்க்கறது, இந்த உலகத்துல தேசத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்து, இந்த ஆளுகைக்கூடிய அதிகாரிகள் செய்கிறத பார்த்து, உலகத்துல அவ்வளவு கொடுமை பண்றான், அடிச்சு உடைக்கிறான். இங்கிற வட தேசங்கள் எல்லாம் எவ்வளவு கொடுமையா இருந்தது. அதை எரிக்கிறான், அவமானப்படுத்துறான், நிர்வாணப்படுத்துறான், கெடுக்கிறான், கேடு வருத்துறான், எல்லாம் பண்றான். இருந்தாலும் அவனை தான் தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்படித்தானே? நம்மளுக்கே ஏன் ஆண்டவரே பண்ண மாட்டீங்களா? ஏன் ஆண்டவர் உங்களுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா? இவ்வளவு நாங்க இது பண்றோமே, நாங்க ஜெபம் பண்றோமே, ஏன் கேட்க மாட்டீரா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. நம்மை கொண்டுதான். ஏன்னா நாம எல்லாம் அங்கலாய்க்கப்படுறோம் அல்லவா? எவ்வளவு அடுமை இந்த டைமே. ஆண்டவரே எப்படியாவது என் கையில் இருந்து காப்பாத்திருங்க ஆண்டவரே, நல்லா என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். இவன் இருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, இவனை மாத்துங்க ஆண்டவரே, இவன் இருந்து இருக்கிற சுவாபத்தை மாத்துங்க ஆண்டவரே, அப்படி இல்லை ஜெபம் பண்றோம். நடக்க மாட்டேங்குது. அப்புறம் நினைச்சிட்டோம், ஆண்டவரே நீ தீமையை பார்க்காத சுத்த கண்ணர், அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீங்களே. ஏன் அநியாயம் நடக்குது? ஏன் அக்கிரமம் நடக்குது? அன்பு கடைசி நாட்களை தணிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது.
அல்லேலூயா. அவர் அநியாயத்தை பார்க்க மாட்டாரு, அடுத்தது செய்ய மாட்டாரு, அவர் நோக்கி கொண்டிருக்க மாட்டாரு. கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கலும் நீதிமானை விழுங்கும் போது நீ மௌனமாய் இருக்கிறது என்ன? நமக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய சம்பவங்கள் எங்கேயோ வேண்டாங்க, நம்ம ஊரில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். சூலூரில் போன 2-3 வாரத்துக்கு முன்னால, ஒரு மாசம் முன்னால பார்த்தீங்கன்னா இங்கே தான் கஞ்சா நிறைய விற்கிதான், போதைப் பொருட்கள் நிறைய விற்கிதான், இங்கே தான் அநியாயங்கள் நிறைய நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப மோசமான இடமாய் நம்ம தேசம் மாறிடுச்சு, நம்ம இருக்கிற தேசம் மாறிடுச்சு. அநேக இடங்களில் ரைடு வந்தாங்க, பக்கத்து வீலெல்லாம் நிறைய வீடுகள் எல்லாம் போலீஸ் வந்து நிறைய சர்ச் பண்ணாங்க, நிறைய கஞ்சாக்கள் பிடிச்சாங்களாம். அவன் போதைத்தனங்கள், அடிமைத்தனங்கள் இதெல்லாம் ஏற 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 பாவம் பெருக 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 அவன் நீதி செய்கிறவனா இருக்க மாட்டான். அவன் அதெல்லாம் உட்கொண்டுட்டான்னு வச்சுங்களேன், அவன் மனுஷனா இருக்க மாட்டான், அவன் நினைக்கிறத செய்தே தீருவான். அதுக்கு என்ன விலைக்கரையும் கொடுத்தாலும் சரி, அதில் அவன் செய்ய பாவம் செய்ய தீவிரித்து பிசாசான அவன் அவங்களை எல்லாம் ஆதிக்கம் அவனுக்குள்ள கண்ட்ரோல்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவனால் கட்டுப்படுத்தவே முடியாது. அவன் ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டானா, அவன் ஏவி விட்டுட்டானா, அது எல்லாமே தேசத்தில் அவன் பண்றதெல்லாம் கொடுமையா இருக்கும். அவன் பண்றதெல்லாமே அந்த கஞ்சாவுக்கு வேண்டி, அந்த போதை வஸ்துக்கு வேண்டி, அந்த பாவ பழக்கங்களுக்கு வேண்டி தன்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் நடப்பிக்க அவன் தீவிரித்து பிசாசானவன் அவங்களை எல்லாம் ஏவ தோங்குவான். அல்லேலூயா. நாம என்ன பண்ணணும்? இதனால தான் அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது, இப்படித்தான் அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. எப்படி? பிசாசானவன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்லி கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? இது இப்படியே இது எல்லாம் போச்சுன்னு வச்சுங்களேன், இப்படி துன்மார்க்கன் தன்னை பார்க்கலும் நீதிமானை விழுங்குவது போல விழுங்கும் போது, அப்படின்னா நீதிமான்கள் எல்லாம் இப்ப பெருகும் போது என்ன ஆகும்? இப்படி அவன் துன்மார்க்கம் பெருக பெருக, இப்படி அக்கிரமம் பெருக பெருக, ஜெபத்துக்கு வர்றவன் எல்லாம் பிடிச்சு இது பண்ண, ஜெபிக்கிறவன் நீதி செய்யக்கூடிய எல்லாரும் இப்படி பெருக பெருக என்ன ஆகும்? இப்படி இப்போ நியாயமா போனா எதுவுமே நடக்கிறது இல்லை. அப்ப என்ன மாறுவாங்க? அநியாயம் ஆட்டோமேட்டிக்கா அநியாயத்துக்கு நேரா மாறி போயிருவாங்களா இல்லையா? கண்டிப்பா மாறி போயிருவாங்க. அதனால தான் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மீகா 7:2 வாசிங்களே. 7:2. தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்றுப்போனான், தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்றுப்போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, மனுஷரில் செம்மையானவன் இல்லை. பக்தியுள்ளவன் எல்லாம் குறைஞ்சு போயிட்டான். ஏன் குறைஞ்சு போயிட்டான்? அநியாயம் பெருக 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 நீதிக்கு நேராக நிற்கக்கூடிய நபர்கள் அவன் என்னாச்சு, அந்த அநியாயத்துக்கு நேராக எதிர்த்து நிற்க முடியாம பக்தியுள்ள ஜனங்கள் குறைந்து போய் விட்டுகிறார்கள். அல்லேலூயா. கடைசி நாட்களில் ஏன் இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆள் வர்றதில்லை? ஏன் நம்ம உபவாச கூட்டம் வைக்கிறோம், ஆராதனை வைக்கிறோம், அபிஷேக கூட்டம் வைக்கிறோம், எல்லாம் வச்சாலும் ஏன் ஜனங்கள் வர்றதில்லை? பக்தியுள்ளவர்கள் குறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பக்தியுள்ளவன் ஏன் குறைச்சிட்டு இருக்கிறான்? அநியாயம் அங்க தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. தேசத்தில் நியாயம் என்ன செத்து கொண்டிருக்கிறது. தேசத்தில் உண்மையாய் வாழக்கூடிய நபர்களுக்கு துன்பங்களும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறதுனால பக்திக்கு நேராய் வர ஜனங்கள் தவிக்கிறார்கள். ஏன்னா அங்க போய் எதுக்கு அவமானப்படணும், அங்க போய் நமக்கு எதுக்கு பிரச்சனைக்கு மாட்டிக்கணும், அங்க போனா நெருக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், அங்க போனா நமக்கு நீதி கிடைக்கிறது இல்லை, நியாயம் கிடைக்கிறது இல்லை, கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்க மாட்டேங்குது, நேர்மையாய் வாழ முடியறது இல்லை. அப்படிங்கிற போது உள்ள தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்று போகிறான். மனுஷன் செம்மையானவன், மனுஷர்ல செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள், அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். இங்க பாருங்க சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, பக்தியுள்ளவன் இது பக்தி இல்லாதவன் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து பக்திகளுடைய நிலைமையும் அதான் கடைசி நாட்களில விசுவாசத்தை காண்பேனோ என்று கர்த்தர் சொல்ற. ஏன்னா விசுவாசியா இல்லாம போனா அவன் விழுந்து போவான். விசுவாசி சரியா ஜெபிக்கிறவனாய், சரியா வேதத்தை வாசிக்கிறவனாய், நம்ம விசுவாசத்தை போராட்டத்தை போராடாம நின்றுட்டோன்னு வச்சுங்களேன், விசுவாசம் இல்லாம போயிடும். அதான் தான் தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்று போய் விடுவான். அப்ப விசுவாசி என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் ஜெபிக்க வேண்டிய நபர்கள் சோர்ந்து போகாம தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவர்களாக, மன்றாடக்கூடிய நபர்களாக, தேசத்தின் திறப்பில் நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் நிற்காம போனா பக்தி உள்ளவர்கள் அற்று போய் விடுவார்கள். கொஞ்சம் கூட இருக்கிறவங்கல்ல இவங்க எல்லாம் என்ன ஆயிடுவாங்க, பர்சன்டேஜ் குறைஞ்சு கொண்டே வந்துட்டு இருக்கு. 100 பேர் இருக்கன்னு வச்சுங்களேன், அப்படி 90, 80, 70, 60
குறைய 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 என்ன ஆகும்? அவனுடைய வீரியம் பெருகிட்டே இருக்கும். நம்ம ஜெபம் குறைய 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 கர்த்தருடைய கிரியும் குறைந்து கொண்டே இருக்கும். அப்புறம் கடைசி நாட்களில் எப்படிப்பட்டவர்கள் எழுப்புவார்கள் அப்படின்னா, தேசத்தில் பக்தியுள்ளவர்கள் அற்று போகத்தக்கதாக அநியாயக்காரர்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஜனங்களை நிலைநிறுத்த வேண்டியது உங்களுடைய கையிலும் என்னுடைய கையிலும் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்படி அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாமா? அதிலே வாசிங்க. பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் இல்ல, இதுல மீகா 7:2 வாசிங்களே. 7:2. மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறார். அதிபதி கொடு என்கிறான். நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான். நியாயாதிபதி கைக்கூலி எடுக்கிறான். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். இப்படி உலகத்துல தேசத்துல எப்படிப்பட்டவங்களா இருக்குது அப்படின்னு, தேசத்தில் ஆளக்கூடிய ஜனங்கள் எல்லாம் அவருடைய ஆதிக்கம், அநியாயக்காரனுடைய ஆதிக்கம் பெருகும் போது அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான். இவன் பாருங்க, உங்க பக்கம் நியாயமா பேச மாட்டான், அதுக்கு கைக்கூலி வாங்கிக்கிட்டு நமக்கு அநியாயத்தை செய்வான். அது மாத்திர பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். அப்படின்னா நியாயத்தை புரட்டி தேவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஜனங்களுடைய வாக்கை கேட்டுக்கொண்டு தேவ ஜனங்களுக்கு விரோதமாக என்ன பண்றாங்க? இவ்விதமாய் நியாயத்தை புரட்டுகிறார்கள். அடுத்த வசனம். அவர்களில் நல்லவன் முச்செடி கொத்தவன், செம்மையானவன் நெருஞ்சலை பார்க்கலும் கடும் கூர்மையானவன். உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது. இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு. அடுத்த வசனத்துக்கு வாசிக்கலாம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். அப்ப அந்த காலத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கடைசி நாட்களில் சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. கடைசி நாட்களில் எப்படிப்பட்டவர்கள் இருப்பாங்களா? தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களே, சிநேகிதன், நம்முடைய நண்பர்களே எப்படிப்பட்டவர்களை மாறி விடுவார்களாமா? அவங்களை நம்ப கூடாதவர்களாய், அவர்களை நம்பக்கூடிய நபர்களாய் இல்லாம நம்பக்கிய துரோகம் நடக்கக்கூடிய நாட்களாய் மாறிவிடும். ஏன்னா கொடுமையின் காலத்துல வஞ்சகத்தின் வீழ்ந்து அவர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடைசி நாட்களில் நமக்கு விரோதமே அவர்களே செயல்பட ஆரம்பிப்பார்கள். வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் படியிலே படுத்துக் கொள்ளுகிற முன்பாக உன் வாயை திறவாமல், அதாவது மனைவி கூட என்ன பண்ணிடுவாங்களா? மாறி போய் விடுவார்களாமா. அந்த அளவுக்கு கொடுமை காலம் வருமாமா. இப்ப பாருங்க, இப்ப புதுசா ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்குது. என்னன்னா, கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்னால் ஒரு நண்பரை பார்த்தேன். அவர் நமக்கு ஒரு ப்ரேயர் பண்ண முடிய வந்திருந்தாரு. அவர் ரொம்ப பாரத்தோட சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலாம் காரியத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு, இப்போ நான் என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்குவோம். எனக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லை, உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவான்னா, என்னுடைய இதை ஹேக் பண்ணி நான் ஒரு மெசேஜ் போடுற மாதிரி, இப்போ நான் என்ன இதுலேருந்து போட்டால் என்னுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்களா இல்லையா, இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்களா இல்லையா? அப்போ இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் போட்ட மாதிரியே இருக்கும். என்னோட இதை ஹேக் பண்ணி நான் இந்த ஒரு 5000 இதில் பணம் போட்டேன், இந்த 5000 இந்த அக்கௌண்ட்டில் போட்டதுனால எனக்கு 1.5 லட்சம் வந்தது, 1.25 லட்சம் வந்தது அப்படின்னு சொல்லி, இது உண்மை, இது சத்தியம், இது உண்மையாகவே நடந்ததுன்னு சொல்லி நானே ஒரு மெசேஜ் போட்டேன்னு வச்சுங்களேன். நீங்கள்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க? ஆஹா, நானே போட்டிருக்கிறேன், பாஸ்டரே போட்டிருக்காரு அப்படின்னு நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. 5000க்கு ஒரு 10,000 போடுவோம் சொல்லி போடுவீங்களா இல்லையா? அப்படி எல்லாரும் என் நம்பக்கூடிய நான், நம்பிக்கை இருக்கக்கூடிய நான் என்ன பண்ணுவேன்? நான் அந்த மெசேஜை, இதெல்லாம் உண்மை, நீ நம்பாதீங்க, நான் அப்படி தான் நம்பாமல் இருந்தேன், இப்படி தான் எனக்கு நான் ரொம்ப நாளும் நம்பாமல் இருந்தேன், என் அக்கௌண்ட் வந்து பாருங்க, வந்த பணத்தோட டீட்டெயில்ஸு, வந்த அமௌண்ட், என்னோட எல்லா டீட்டெயில்ஸும் போடும்போது நீங்கள் நம்புவீங்களா இல்லையா? கண்டிப்பாக நம்புவீங்க. உடனே 5000 10,000 கட்டி உடனே 5000 10,000 போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது 1.25 லட்சமாக மாறும், ஒரு 1.5 லட்சமாக மாறும். அதையும் நம்ம பார்க்கவும் செய்வோம். ஆமாம், உண்மையாகவே அப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பணத்தை என்ன பண்ணியிருப்போம், 5 10 போட்டிருப்போம். உடனே இதை கிளைம் பண்ணுறதுக்கு இவரும் அதே மாதிரி இவரோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி இவர் போட்ட மாதிரியே ஃப்ரெண்டோட அந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி இவருக்கு மெசேஜ் வந்துருக்குது. உடனே இவர் பார்த்துருக்காரு, ஓ நம்ம ஆவிக்குரிய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறார், ஆவிக்குரிய ஃப்ரெண்டு, இவர் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோன் பண்ணாம என்ன பண்ணிட்டாருன்னா ரெண்டாவது இந்த பணத்தை அக்கௌண்ட் போட்டாரு. அதே மாதிரி 1.25 லட்சம் 1.5 லட்சம் வந்துருச்சான். இவருக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா பணம் வந்துருச்சு அப்படின்ட்டு இந்த 1.25 லட்சத்தை எடுக்கிறதுக்கு உடனே எடுக்கிறீங்களான்னு கேட்குதாமா, அது மெசேஜ் கேட்குதாமா. ஆமா எடுக்கிறேன்னு. ஒரு 25,000 பணம் கட்டுங்கன்னு வருதான். என்ன 25,000 பணம் கட்டுங்க வருதான். உடனே சரி 1.25 லட்சம் வருதுல 25,000 போனா போகுது அதான கட்ட சொல்றாங்க அப்படின்ட்டு இவர் அந்த 2 மணி நேரத்துக்குள்ள நடந்த சம்பவம் என்னது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க உடனே 25,000 பணம் கட்டினாரு. உடனே ரெண்டாவது கேட்குதாமா, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கட்டுங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறம் செலுத்தினா நினைக்கிறேன். செலுத்திட்டு ஆக ஒரு 35,000 காலி ஆயிடுச்சு. 35,000 காலி ஆயிடுச்சு. இப்போ அவரு மனசுக்கு அடிச்சுக்குது, ஐயோ இன்னும் பணம் கேட்கறாங்க, இன்னும் கட்டணுமா, வேற நம்ம டீட்டெயில் கேட்கலாமா, நிறைய காரியங்கள் ஃபேக் இல்லாம நிறைய நடக்கிற மாதிரியே கேட்குதாமா. உடனே இவரு பார்த்தாரு, இனிமேல் நம்ம ஏமாற முடியாது நம்ப முடியாதுன்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் புத்தி தெளிஞ்சு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராமா. அப்பதான் ஐயோ இது எப்படியோ சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் விசாரிச்சா ஆமா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து 2 நாள் ஆச்சு ஹேக் பண்ணி, எனக்கு ஹேக் பண்ணிட்டானுங்க, என்னோட ஒன்றுமே பண்ண முடியல, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வேண்டி நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாமா. இப்போ ஒரு பையன் எப்படி ஒரு நண்பரை வச்சு என்ன ஆச்சு பணத்தை சம்பாதிச்சிட்டான். அவன் இவன் ஒருத்தன் இது மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் மெசேஜ் போயிருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இதில் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி நினைச்சவங்க எல்லாம் ஒரு 100 பேர் இருக்காங்க வச்சுக்கோம், ஒரு 10 பேர் போட்டுருந்தா போதும். 100 பேர் இருக்கிறாங்களா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 பேர் ஒரு 30,000 போட்டால் 3 லட்சம் ஆச்சு அவனுக்கு. அப்போ கடைசி நாட்களில் அதாவது பணம், அதாவது நமக்கு வசனம் தெரியும். அதான் சொல்றேன், அவர்கிட்ட சொன்னேன் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. முதலாவது நீ கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், இது வசனம் சொல்லுது. வசனம் தான் சொல்லுது, நீ கையின் பிரயாசத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலே சாப்பிடுவாய். அதே சாப்பிட முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம வசனம் தெரியாதனால பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுகலாமோ என வகை அடிச்சுட்டு தெரிந்து கொண்டிருக்கிறான். இப்படி அநியாயமா கேட்கக்கூடிய பணத்தை மேல ஆசைப்படலாமா? கூடாதல்ல. அப்ப வசனம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணக்கூடாது, மலையே கொடுக்குறேன்னு சொன்னாலும் எனக்கு வேண்டாப்பா, அதான் பண ஆசை, அத வசனத்தின்படியான வாழ மாற நம்ம ரெடி இல்லாட்டினா இப்படிப்பட்ட நஷ்டங்கள் கடைசி நாட்களிலே சம்பவிக்கும். அல்லேலூயா. உழைச்சி சம்பாதிக்கணும். அதாவது லாட்டரி அடிச்சா கிடைக்கும் சொல்லி போட்டு லாட்டரி எடுக்கலாமா? விசுவாசி பண்ணலாமா? கூடாதல்ல. வசனம் தெரியணும் முதல்ல. அதான் விசுவாசிக்கு என்ன தெரியணும், உழைச்சு கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். அப்படித்தானே வசனம் சொல்லுது. கையின் பிரயாசத்தை சாப்பிடாம எவனோ கொடுக்குறான்னு சொல்லி போட்டு ஏன் போய் விழுகிறீங்க? அப்ப வசனம் கடைசி நாட்களில் வசனத்தை கடைபிடிக்கிற நம்ம மறந்தோம்னு வச்சுக்கலாம். இப்படித்தான் நூதகமான வழியில நம்ம நண்பர்களை இப்ப நம்ப முடியுதா? இப்ப அவனே நேரடியாக சொன்னாங்க நம்ப மாட்டான். அப்படித்தானே சூழ்நிலை எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? வஞ்சகமான சூழ்நிலை. கடைசி நாட்களில் பணத்தை மோசடிக்க, நம்ம அதிகாரங்களை மோசடிக்க, எல்லா மோசடி நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால இந்த நாட்களில் நல்லா ஜபித்து ஆண்டோட வசனத்தின்படியாய் நிலைத்திருந்தா மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும், நிலை நிற்க முடியும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அதாவது கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, கஷ்டப்பட்டு உழைக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா வேதத்தை வாசிக்கணும், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். இப்படி வாழ முடியாத சோம்பேறியா இருக்கக்கூடிய விசுவாசிகளா இருக்கட்டும், அவிசுவாசியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வஞ்சகத்திலே விழுவார்கள், வஞ்சகத்திலே விழுவார்கள். அப்ப நமக்கு வசனத்து தெரியாதனாலையும் வசனத்துக்கு கீழ்ப்படியாதனாலையும் ஆசை துர்ஆசை இருக்கிறதுனாலையும் தேவனுக்கு பிரியமில்லாத ஆசைகளும் இச்சைகளும் நமக்குள்ள இருக்கிறதுனால வழி மாறி பாவத்தில் விழ நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அல்லேலூயா. அப்ப அவர்கிட்ட சொன்ன நல்லா பைபிள் படிங்க. அப்பதான் சொன்னேன், பைபிள் படிப்பீங்களா? இல்லை, இப்ப நான் சொன்னா படிப்பேன் அப்படின்னாரு. அப்ப சொன்னேன் நல்லா பைபிள் படிங்க, அனுதினமும் பைபிள் படிங்க, டெய்லி என்ன பண்ணோம். அப்ப பைபிள் படிக்க என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வசனங்கள் தெரிய ஆரம்பிக்கும், ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்ம ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இது மாதிரி தவறான காரியத்தில் போய் செய்யாம என்ன பண்ணுவாரு, நீக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அவர் இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்று போதிக்கிறத பார்க்க முடியும். இதெல்லாம் இல்லாம ஏன் ஒரு விசுவாசி விழுகிறாங்க அப்படின்னா, பண ஆசை, தேவனுடைய உள்ள உறவு சரியில்லை போது அவன் கண்டிப்பா விழுந்துடுவான். அப்போ கடைசி நாட்களில் என்ன, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். அப்போ கடைசி நாட்கள் என்ன வரும், இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை வரும். அப்ப இருந்தெல்லாம் விலக வேண்டும் என்று சொன்னா வழிகாட்டி நம்ப வேண்டாம். மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. அப்ப நம்ம ஜெபிக்கக்கூடிய நபர்களை வாயில் வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கணும், அப்படி அடுத்த வருஷம் வாசிக்கலாம்.
மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் தாய்க்கு விரோதமாகவும், மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும், மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. இப்படி பக்தி இல்லாதவர்கள் பெருக பெருக நம்ம சத்துருக்கள் யாரு அப்படின்னா நம்ம வீட்டுக்காரரே சத்துருவாய் மாறி விடுவார்கள். அல்லேலூயா. கனவீனப்படுத்துகிறார் யாரு? மகன் தன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. பக்தியுள்ளவர்கள் இல்லாத போது, பக்தி இல்லாத சந்ததி பெருக 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 நம்ம சத்துருக்கள் யார் அப்படின்னா நம் வீட்டாரே சத்துருவாய் மாறி விடுவார்கள். அதான் முதல் வசனம் என்ன வசனம்? சத்துருக்கள் பக்தியுள்ளவன் அற்று போகிறான், பக்தியுள்ளவன் இல்லாமல் போகிறான், பக்தி இல்லாதவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். பக்தி இல்லாதவர்கள் பெருக 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 நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், எல்லாருமே மருமகள், மாமியார் எல்லாம் எப்படி மாறாங்க? சத்துருக்களாய் மாறி விடுவார்களாம். அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். இப்படிப்பட்ட உபத்திரவமான காலத்துல, இப்படிப்பட்ட சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, பக்தி இல்லாதவர்கள் பெருக கொடுக்கிற சூழ்நிலையில நானோ என்ன செய்வேன் அப்படின்னா, நானோ கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவனை என் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட சூழ்நிலை மோசமா இருக்கும் போது, எதிரிகள் பெருகும் போது, பக்தி இல்லாதவர்கள் அற்று போகும் போது, அவன் எதிரி பெருகி கொண்டிருக்கும் போது, நெருக்கப்படுகிற சூழ்நிலையில, ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையில, நியாயம் புரட்டப்படுகிற சூழ்நிலை நாம் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னா, நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை என்ன பண்ணுவாராம்? என்னை கேட்டருள்வார். அப்ப விசுவாசியுடைய நிலைமை எப்படியா இருக்கணும் அப்படின்னா, பக்தி உள்ளவன் அற்று போகிற சூழ்நிலையில, குடும்பத்தார் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம சொல்றோம், நம்ம யார் மேலேயும் நம்ம நம்பிக்கை இருக்கக்கூடாது, கர்த்தர் மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. நம்ம அப்பாவையோ அம்மாவையோ பிள்ளைகளையோ கணவனையோ மனைவியோ யாரையும் நம்ப கூடாது. யாரை நம்பணும்? நானோவென்றால் கர்த்தரையே நோக்கி கொண்டிருப்பேன். நம்முடைய நம்பிக்கை நம் கர்த்தர் மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை நம் தேவன் மட்டும்தான் இருக்கணும். நானோவென்றால் கர்த்தரையே நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். அப்ப என்ன நடக்கும்? அப்படி காத்திருக்கும் போது என்ன நடக்கும்? அடுத்த வசனம் வாசிக்கலாம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் இருள உட்கார்ந்தா எனக்கு கர்த்தர் வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. நான் ஒரு சில பலவீனங்கள் விழுந்து போனாலும் நீ சந்தோஷப்படாத. அவன் பார்த்தியா விழுந்துட்டான், நீ கவலைப்படாத. சத்துருவை பார்த்து அவங்க சொல்றாங்க பாருங்க, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அப்ப நாம கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்து வச்சுங்களா, ஐயோ என் வீட்டுக்காரர் இப்படி பண்றாங்க, என் குடும்பத்தார் இப்படி பண்றாங்க, என் மகன் இப்படி பண்றான், என் மக இப்படி பண்றான், என் மருமக இப்படி பண்றான், என்னோட மனைவி இப்படி பண்றான், நீங்க கவலைப்படாதீங்க. நானோ கர்த்தரை நோக்கி காத்திருப்பேன். நான் விழுந்தாலும் அவர் சமூகத்தில் அமர்ந்து இருப்பேன். அப்ப நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். நாம நம்பி இருக்கக்கூடிய தேவனை மாத்திரம் நம்பி இருந்தா, அதான் சொல்றேன், யாரையும் நம்ப கூடாது. எல்லாம் நமக்கு வேணும். கர்த்தர் தான் கொடுத்தாரு குடும்பத்தை, கர்த்தர் தான் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆனா நம்பிக்கை யார் மேல இருக்கணும் அப்படின்னா, தன் கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ பிள்ளைகள் மேலேயோ சொந்தங்கள் மேலேயோ பந்தங்கள் மேலேயோ யார் மேலே இருக்கக்கூடாது, கர்த்தர் மேலே நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதான் நம்ம ஒருவேளை நம்பிக்கை கொண்டிருக்க ஒரு நபர்கள், நமக்கு நம்பிக்கை கொண்டிருக்க குடும்பத்தாரே நமக்கு சத்துருவாய் கூடி மாறிவிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். யோசேப்புக்கு தன் சத்துருக்கள் என்ன பண்ணாங்க? குடும்பத்தாராய் மாறிவிட்டார்கள். குடும்பத்தார் குளிரப்ப போடக்கூடியவங்கள மாறிவிட்டாங்க. அப்போ யோசேப்புடைய நிலைமை எப்படி இருந்தது? தேவனை நோக்கி மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு சத்துருக்களை முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அடுத்த வசனம், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். சில நேரங்கள்ல நம்ம கர்த்தருக்கு விரோதமா நாம் பாவம் பண்ணியிருப்போம். கர்த்தர் அதனால சில தண்டனைகள் கொடுப்பாரு. அதான் சொல்றேன், என்ன சொல்ல வந்தாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும்.
நம்ம வாழ்க்கையில உயர்வு வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் ஆண்டவரை விட்டுறவே கூடாது. ஏன்னா அவருக்கு கோபப்பட்டு ஐயோ அடிச்சிட்டாரு, திட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாருன்னு நம்ம என்ன பண்ணிருக்கூடாது? கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கவே கூடாது. ஆண்டவரே நீங்க எது கொடுத்தாலும் நல்லது ஆண்டவரே, நீங்க என்ன பண்ணாலும் கரெக்டா ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, ஒருவேளை உண்மை தண்டிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு, என்னை சரிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு, நீங்க சீர்படுத்தி ஆண்டவரே என்னை சிறப்படுத்துங்க ஆண்டவரே சொல்லி ஜெபிக்க 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 கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னிச்சு நம்ம என்ன பண்ணுவாரு? திரும்ப கட்டுவாரு. அப்புறம் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். அப்புறம் உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிற என் சத்துருவானவர் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும், என் கண்கள் அவளை காணும். இனி வீதிகளில் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். நீ வீதிகளிலே சேற்றை போல மிதிக்கப்படுவாய். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் அப்படின்னா மதில்கள் அப்படின்னா பாதுகாப்பு, அப்படிதானே? அப்ப நம்முடைய உன் மதில்கள் அப்படின்னா சத்துருவே நீ என்னை பத்தி கவலைப்படாத, என்னுடைய மதில்கள் எல்லாம் கர்த்தர் கட்டப் போகிறார், எனக்கு அவரே பாதுகாப்பாய் வரப்போகிறார். அங்க பாருங்க, உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். பிரமாணம் அப்படின்னா வசனம், பிரமாணம் அப்படின்னா வேத வாக்கியம். அவருக்கு பிரியமான பிள்ளைகளுடைய பாதுகாப்பு அவராய் வரும்போது, அவர் நம்ம பாதுகாக்கிறவர் தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம் வசனத்துக்காய் நிற்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. நாம கர்த்தருக்காய் நிற்க ஆரம்பிப்போம். நம்முடைய பிரமாணங்கள் மதில்கள் எடுப்பிக்க கட்ட தேவன் ஆரம்பிப்பாரு. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். அடுத்த வசனம், அந்நாளிலே அசிரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். பாருங்க, அந்நாளிலே, அதாவது கர்த்தர் நமக்கு மதிலா வந்துட்டாரு வச்சுங்களேன், கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு. அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை மாத்திரம் நம்பி இருக்கும் போது, குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாம் கைவிட நம்ம உதாசீனப்படுத்தி தள்ளி குத்தி நம்ம வேதனைப்படுத்தி நமக்கு விரோதமாக எழும்பினாலும் நான் கர்த்தரை மாத்திரம் நோக்கி இருக்கும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, அந்நாளிலே அசிரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. நாம கர்த்தருக்காய் நிற்க ஆரம்பிச்சா, கர்த்தர் மேல மாத்திரம் நம்பிக்கையா இருக்க ஆரம்பிச்சா, இந்த தேசத்தில் இருக்க எல்லா ஜனங்களும், நமக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் நம் பக்கமாய் கர்த்தர் திருப்புவாரு. நாம் இப்படி நெருக்கப்படுகிற சூழ்நிலையில, ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையில கர்த்தரை பார்க்கிறோமா என்று பார்க்கும்படியாகத்தான் கர்த்தரை எதிரிகளை எழும்ப பண்ணுகிறார். நெருக்கப்படுகிற சூழ்நிலையில நாம் என்னமாய் மாறுகிறோம், நம் விசுவாசம் எப்படியாய் மாறுகிறது என்பதற்காகத்தான் அநியாயம் புரட்டப்படுகிற நாட்களில கர்த்தர் அமைதியா இருக்கிறார். ஆண்டவரே, நீ பாவத்தை பார்க்காத சுத்தக்கணர் அல்லவா, நீ அநியாயத்தை பார்க்க மாட்டீர் அல்லவா, ஏன் சும்மா இருக்கிறீங்க அப்படின்னா நாம என்ன செய்யறோங்க பார்க்கறதுக்காக கர்த்தர் சும்மா இருக்கிறார். அல்லேலூயா. நாம நெருக்கப்படுகிற சூழ்நிலையில என் மனைவி இப்படி மாறிட்டா, என் மகன் இப்படி மாறிட்டா, என் மக இப்படி மாறிட்டா, மருமக இப்படி மாறிட்டா, என் கணவன் இப்படி மாறிட்டா, ஆண்டவரே அநியாயம் குடும்பத்திலே இருக்குது ஆண்டவரே, அதுவரை கர்த்தர் பொறுமையா. அப்ப நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குது, நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, நம்ம யாரை பார்த்து ஜெபிக்கிறோம், நம்முடைய என்னது வசனம் கஷ்டம், தேசத்தில் பக்தி உள்ளவர்கள் அற்று போய் கொண்டிருக்கிறார்கள். என் குடும்பத்திலேயே அவிசுவாசம் வந்துருச்சு ஆண்டவரே, நீ எப்படி இருக்கிற, நான் எப்படி இருக்கிறேன், அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. குடும்பத்துல, ஊர்ல, சபையில, எங்க வேணாலும் விசுவாசம் அற்று போகலாம், விசுவாசிகள் அற்று போகலாம். நம்முடைய விசுவாசம் மாத்திரம் குறையாம நாம் பாதுகாத்து கொண்டா கர்த்தர் சொல்றாரு, நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன் அநியாயம் வரும்போது கர்த்தர் சும்மா இருக்கிறாரு, அக்கிரமம் வரும்போது ஏன் சும்மா இருக்கிறாரு, நெருக்கப்படுகிற போது கண்ணு இல்லையா காது இல்லையா அப்படின்னு நம்ம ஏன் கேட்காம இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கை அவரை எந்த கேட்க மாட்டோம். அவர் நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் அவர் மேல இருந்து வச்சுங்களேன், கண்டிப்பா கேட்க மாட்டோம். இல்லைன்னா முறுமுறுப்போம், ஆண்டவரே கண்ணு இல்லையா காது இல்லையா, ஏன் இப்படி பார்த்து சும்மா இருக்கிறீங்க, நான் நொறுக்கப்படுறேன், இவ்வளவு கஷ்டமா இருக்குது ஆண்டவரே அப்படின்னு முறுமுறுக்க ஆரம்பிப்போம். எகிப்து ஜனங்கள் அப்படித்தான், எகிப்திலிருந்து வந்து சில ஜனங்கள் எப்படி பண்ணாங்க, முறுமுறுத்தார்கள். சூழ்நிலையை பார்க்கும்போது, சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வழி இல்லாத போது, தண்ணி கொஞ்சம் குறைஞ்ச போது, ஆமா என்னாச்சு, சூழ்நிலையை பார்க்கும்போது முறுமுறுத்தார்கள். மோசே தேவனை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தான், அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா.
அவன் கூட்டி வந்த ஜனங்களே நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. இங்க சாகடிக்கவா கூட்டி வந்தீங்க? எவ்வளவு வேதனையா இருக்கும் மோசேக்கு. சே, இவ்வளவு ஜனங்களை என் உயிரை பணையும் வச்சு அவனுக்கு ஒத்தையாளா போய் நின்று நான் வந்து பண்ணிக்கிறேன், ராஜாவுக்கு முன்னால் நின்று இவளெல்லாம் கூட்டிட்டு வர்றேன், என்னை பார்த்து கேட்கிற கேள்வியா? போங்கடா சொல்லி அவன் போகல. அவன் தேவனை நோக்கிப்பா, ஆண்டவரே இப்படி நிந்திக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆண்டவரே என்ன ஆண்டவரே செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்ல, உன்னை கொண்டுதான்ப்பா செய்ய போறேன். அந்த அவமானத்தின் மத்தியில குடும்பத்தார் உன்னை எதிர்க்கும் போது, நீ கூட்டி நம்பி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நீ உன்னை தலை தூக்கி வைப்பாங்க நினைக்கும் போது தலை காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறாங்க பாத்தியா? இந்த சூழ்நிலையில நீ எப்படிப்பட்டவளா இருக்கிறாய்? அல்லேலூயா. அப்போ நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேல இருந்துச்சுன்னா யாரையும் பார்க்க மாட்டோம், முறுமுறுக்கிற ஜனங்களை பார்க்க மாட்டோம், குடும்பத்தில் இருக்க ஜனங்களை நபர்களை பார்க்க மாட்டோம், கர்த்தரை மாத்திரம் நாம் பார்த்து கொண்டு இருப்போம். அல்லேலூயா. அப்படி கர்த்தரை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கும் போது என்ன நடக்கும்? அடுத்த வசனம் கூடி வாசிக்கலாம். ஆனாலும் தன் குடிகளின் நிமித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய பலன்களின் நிமித்தமும் தேசம் பாழாய் இருக்கும். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் வைத்தருளும். அங்க பாருங்க, இப்படிப்பட்ட ஆனாலும் தன் குடிகளின் நிமித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய பலன்களின் நிமித்தமும் தேசம் பாழாய்த்தான் இருக்கும். அப்புறம் கர்மேலின் நடுவிலே, கர்மேலின் அப்படின்னா தேவ சமூகத்தில், கர்மேல் பர்வதம் எதை குறிக்குது? ஜெபத்தை குறிக்குது, தேவ சமூகத்தை குறிக்குது. அந்த கர்மேல் பர்வதத்திலே தனித்து வனவாசமாய் இருக்கிற அப்படின்னா பனாந்தரமாய் இருக்கக்கூடிய, தனித்து வனவாசமாய் இருக்கிற அப்படின்னா தனித்து போய் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் வைத்தருளும். உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை, உம்மை பதத்துல பருவத, அதாவது எதில போயிருக்க கர்மேல் பர்வதத்தில் போய் உமக்காய் காத்திருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் ஒடுக்கி உபவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருக்கக்கூடிய ஜனங்களை நீ என்ன பண்ற? உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. பூர்வ நாட்களில் அப்படின்னு ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எப்படி மேய்ச்சோம்? ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நம்ம எப்படி சந்தோஷப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்ட நாட்களில் பூர்வ நாட்களிலே மேய்ந்தது போலவே அவர்கள் இப்ப ஒடுக்கப்படுகிற நேரங்களிலும், ஒரு சூழ்நிலை மோசமா இருக்கக்கூடிய நேரங்களிலும் அவர்கள் உம்மை நோக்கி பார்த்து, இந்த கண்மனையில வந்து காத்திருக்கிறதுனால, அவர் ஜெபத்துல தரித்திருக்கிறதுனால, உம்மை நோக்கி பார்க்கிறதுனால அவர்கள் பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. அந்த பாலைவனத்தில் வறட்சியான நேரங்களில் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையில, குடும்பத்தாரெல்லாம் வெறுக்கப்படுகிற சூழ்நிலையிலும் அவர்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறபடினால அவர்கள் பூர்வ நாட்களில் எப்படி மேய்த்தார்களோ அப்படியே மேய்ப்பார்களாக. அடுத்த வசனம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நம்ம மீகா 7:15 வாசிக்கிற என்னது? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எல்லா பக்கம் வாக்குத்தத்தம் போட்டுருப்போம்ல, எல்லா பக்கம் வசனங்கள் எழுதி வைப்பாங்க, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எப்படி அதிசயங்களை காண பண்ண போவாரு? வாக்குத்தத்தம் நல்லா இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தரித்திருக்கிற உங்களை என்னையும் தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். வாக்குத்தத்தம் மட்டும் நமக்கு தெரியும், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15 எல்லா பக்கம் போட்டிருப்பாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்கு, எந்த சூழ்நிலையிலும் அவரையே நம்பி இருக்கிற அவங்கள பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறாரு, என்னது? நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களில் கர்த்தர் நம்ம எப்படி போஷிச்சாரு, எப்படி வழி நடத்தினாரு, எப்படி நம்மை பாதுகாத்தாரு, பராமரித்தாரு, ஒரு தேவையும் குறைபடாதபடி பாதுகாத்தார் அல்லவா? இந்த நாளில அப்படிப்பட்ட நாம் இந்த விசுவாச துரோகம் நடக்கக்கூடிய இந்த நாட்களிலே அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, பக்தி எல்லோர்கள் அற்று போகிற இந்த சூழ்நிலையில, குடும்பத்தால் நெருக்கப்படுகிற இந்த சூழ்நிலை, குடும்பத்தால் ஒடுக்கப்படுகிற இந்த சூழ்நிலையில அவரை நோக்கி மாத்திரம் நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னா, அப்ப சொல்றாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் யாருக்கென்று வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, அவர் சமூகத்தில் அவருக்காய் காத்திருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தை குறித்து வெட்கப்படுவார்கள்.
அப்ப நாம கர்த்தர் நம்ம பக்கம் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், கர்த்தர் நமக்கு மதிலா வந்துட்டாரு வச்சுங்களேன், கர்த்தர் நம்ம பாதுகாப்பா வந்துட்டாருன்னா இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நமக்கு அவன் எதிராக இருந்த போதும் கர்த்தரை நம்ம அடைக்கலமா கொண்டிருக்கிறதுனால அவர் நம்ம பாதுகாப்பா வந்துட்டாருன்னா இந்த புறஜாதியால் எதிராக அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? வெட்கப்படுவார்கள். பாருங்க, புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரம், நான் எவ்வளவுதான் நெருக்கப்பட்டேன், எவ்வளவுதான் ஒடுக்கினேன், எவ்வளவுதான் அவமானப்படுத்தினேன், குடும்பத்தில் இருக்க நபர்களை வச்சே அவனுக்கு வீழ்த்தணும்னு நினைச்சனே, முடியலையே, அவன் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டிருந்தானே, அதனால கர்த்தர் அவனுக்கு துணையா வந்துட்டாரே என்று சொல்லி அவர்கள் வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்ளுவார்கள். எப்படி இருப்பாங்களா? கையை, ஆமா அப்படிதான், வாயை பொத்திட்டு தான் இருக்கணும் அவங்க எல்லாம். நாம் ஜெபிக்கிற, துதிக்கிற, ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கு முன்பாய் அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? கையின் மேல் வாயை வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். ஐயோ காங்க முடியல, இவனுக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அவருடைய காதுகளை பொத்தி செவிடாய் போவார்களாமா. அடுத்த வசனம், பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். தந்திரமா என்ன பண்ணா? கர்த்தர் அவனை சபிச்சாரா இல்லையா? பாம்பு தந்திரமா, பிசாசு என்ன பண்ணா? தந்திரமா வேலை செய்த ஆதாமு ஏவாளையும் கர்த்தர் அவன் என்ன பண்ணாரு? மண்ணை தின்பாய். அதான் சொல்றாரு. அதே போல தந்திரமா நமக்கு விரோதமாய் சூழ்ச்சி பண்ணனா கர்த்தர் அவனை சபிப்பாராம். எப்படியா? பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். பூமியின் ஊர்வனவற்றை போல தங்கள் மறைவிடங்களில் இருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திகிலோட சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். நமக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா. நமக்கு பயப்படுவார்கள். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற கிருபையும் அதிகாரம் என்ன அப்படின்னா, என்னை நோக்கி மாத்திரம் கூப்பிடு, என்னை நோக்கி பாரு. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிற யாரும் சொல்றேன், யாரையும் நம்ப கூடாது, கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கிறோம். எனக்கு ஒத்தாசி வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு தாவீது சொன்னார். அவனுடைய சூழ்நிலை, குடும்பத்தார், மகன் துரத்திட்டு வர்றான், மனைவி என்னது உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குதா, இந்த ஊருக்காரருக்கு முன்னாடி போய் ஆடுறையே அப்படின்னு சொல்லி மனைவி கேவலமா பேசுறான், மகன் துரத்துறான், அதிகாரம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனாலும் உயர்த்துகிற தேவனை மாத்திரம் அவர் நோக்கி கொண்டிருந்தார். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலையும் இன்னும் மோசமான சூழ்நிலை வரலாம், நான் சொல்றேன், நம்ம குடும்பத்திலே வரலாம். ஆனாலும் நாம கர்த்தரை மாத்திர பற்றி கொண்டிருப்போமானா, கர்த்தரை மாத்திர நோக்கி கொண்டிருப்போமானா, அவர் சொல்றாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. நாம இருக்கிற சூழ்நிலை, நம்மள இருக்கிற சிச்சுவேஷனை அவங்க மேற்கோள் காணியே சொல்லுவோம், உனக்கு பார்த்தா இப்படித்தான், கர்த்தரை நம்பி போனே இல்லை, உனக்கு இதுதான் இல்லை, இதுக்கு மேலே ஆகும் சொல்லி சொல்லுவாங்க. ஆனாலும் நாம வெட்கப்படவே கூடாது. ஏன்னா நாம் யாரை தாபரமாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா கர்த்தரை தாபரமாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால உயர்ந்த இடங்களிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல்ல தகப்பன் அவர். ஆமென். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்ம யாரை நம்பி இருக்கிறோம் அப்படின்னா, உலகத்தில் நெருக்கப்படும் போது நெருக்கத்தின் மத்தியிலே நோக்கி பார்த்து, ஆதி அப்போஸ்தலர் மத்தியில நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்ணாரு? பராக்கிரமசாலி அவர்களை மாற்றினார், உலகத்தை கலக்கக்கூடிய பிள்ளைகளை மாற்றினார்கள். அல்லேலூயா. சொத்து சுகத்துக்காக அல்ல அவர்கள் வந்தது, கர்த்தர் நாமத்துக்காய் வந்தார்கள். கர்த்தர் அவர்கள் அப்படியே பயன்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் நம்பி இருப்போம். இந்த நாளில நம்ம சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, குடும்பத்தில் இருக்கிற நபர்களை பார்க்கக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் வாக்கு பண்ணாரு, ஆமென், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவே. இப்படிப்பட்ட காத்திருக்கக்கூடிய ஜனங்களை நம்ம எல்லாம் அதிசயங்களை பார்க்க போறோம். என்ன அதிசயம்? அதுக்கு முதல் வசனத்தை வாசிக்கலாமே. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் வைத்தருளும். ஆமென். அவங்க கர்மேலின் நடுவிலே தனித்து வாசமாயிருக்கு அப்படின்னா எல்லாரும் ஒரு போல இருக்க, நாம மாத்திரம் தனியா இருக்கிறோம். என்னது? கர்த்தரை மட்டும் சார்ந்து இருக்கிறோம். எல்லாரும் அநியாயத்தில் அக்கிரமத்தில் பெருகி கொண்டிருக்கிறாங்க, நாம மட்டும் தனித்து இருக்கிறோம், நீதியிலே நிலைக்கு நிற்கும்படியாய் வந்து கொண்டிருக்கிறோம். அதான் சொல்றார், கர்மேலின் நடுவிலே தனித்து வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தியாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும், வசனத்தினால் மேய்த்தருளும், வார்த்தையினால் மேய்த்தருளும். ஏன்னா அவர் கர்மேல் பர்வதத்தில் தனித்து எல்லா மலை மேல போய் நின்று, எனக்கு உலகம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீங்க மட்டும் போது ஆண்டவரேன்னு சொல்லி உமக்காய் காத்திருந்து அவரை முகத்தை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கிற நம்ம கர்த்தர் மேய்க்க ஆரம்பிப்பார். மேய்க்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 13 12 வாசிங்களே.
அந்நாளிலே அசிரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும் எகிப்து முதல் நதி வரைக்கும் ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும் ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். நம்மிடத்தில் எல்லா ஜனங்களையும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இப்படி ஜெபிக்கிற, இப்படி காத்திருக்கிற உங்களை கொண்டும் என்னை கொண்டு கர்த்தர் நமக்கு கீழே தான் அந்த தேசத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யார் ஒடுக்கப்பட்டார்களோ, யார் நமக்கு விரோதம் எழும்பினார்களோ அவர்கள் எல்லாம் நமக்கு கீழே வரும்படியாய் கர்த்தர் அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த தேசத்திலே அநேகரை நம்ம நல்வழிப்படுத்த அவர்கள் எல்லாம் நம்ம பக்கம் வரும்போது அவர்களுக்கு நாம எதிராய் செயல்பட அல்ல, அவர்களை மன்னிச்சு யோசேப்பின் சகோதரர் வந்தபோது எப்படி யோசேப்பு அவளுக்கு என்ன பண்ணா, எல்லா விதத்திலும் அவனை போஷிச்சு அவனை பராமரிச்சு அவனை என்ன பண்ண எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்தினார்ல, அதே போல இந்த ஜனங்களையும் ரட்சிப்புக்கு நேர நடத்தி இந்த ஜனங்களையும் கர்த்தர் பக்கமாய் திருப்பி இந்த ஜனங்களையும் ஆத்தும ஆதாயம் நம்ம செய்து அவர் சமூகத்தில் நிறுத்தக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே அதான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. அதிசயம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற சொத்து சுகங்கள் நமக்கு வேண்டாம் ஆண்டவரே, ஆத்துமாக்களை கொடுத்து இந்த தேசத்துக்கு ஜனங்களை எங்கள் பக்கமாய் திருப்பி ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் உன் பக்கமாய் கொண்டு வரக்கூடிய அதிசயத்தை நீ பண்ணுவீராக, அற்புதத்தை நீ பண்ணுவீராக. ஆமென். ஜனங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக பக்தியுள்ளவர் ஜனங்கள் எல்லாம் பக்தியில்லாதவர்களாய் போய்விட்டார்கள். நம்மை கண்டு பக்தியுள்ள கூட்டம் எழும்பணும், நம்மை கண்டு பக்தியுள்ள ஜனங்கள் எழும்பணும். கர்த்தர் சொல்றாரு, பக்தியுள்ள ஜனங்கள் அற்று போய் கொண்டிருக்கிற தேசத்துல உங்களையும் என்னையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். ஆமென். தலையில் தான் ஜெபிக்க போறோம் இந்த நாளிலே தேவ சமூகத்துல. அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி மீகா 7:15 வாசிக்கிறோம். யாருக்கு அதிசயத்தை பண்ணுவார்? யாருக்கு அற்புதத்தை பண்ணுவார்? கர்மேல் பர்வதத்துல வனவாசமாய் இருக்கக்கூடிய அவரையே நம்பி இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் அவர் கோலினாலே தேற்றுகிறவர், வசனத்தினாலே நம்மை மேய்க்கிறவர். உமது கோலினால் என்னை மேய்த்து அந்த சமூகத்தில் இந்த நாளில் வந்திருக்கிற நீங்களும் நானும், அவரை மாத்திரம் சார்ந்து வாழும்படியாய் வந்திருக்கிற நீங்களும் நானும் அவரை மாத்திரமே பார்த்து கொண்டு இருப்போமானா, சூழ்நிலையில இருக்கிறத நீங்க மோசமா இருந்தாலும் நீங்க அவரை மாத்திரம் பார்க்க ஆரம்பிங்க. குடும்பத்தில் உள்ள நபர்களே நம்ம ஒருவேளை ஏளனமா பேசலாம், அவமானமா பேசலாம், எதிர்த்து நிற்கலாம், விசுவாசத்துக்கு விரோதமாய் செயல்படலாம். கூடியிருக்கக்கூடிய நபர்கள், சுற்றுப்பட்டாளத்தில் இருக்கிற நபர்கள் யாராய் இருந்தாலும், நமக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்டாலும் நாம் அவரை மாத்திரமே நோக்கி கொண்டிருப்போமானா, கர்த்தர் சொல்றாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்திலிருந்து நீ வந்தபோது உன்னை எப்படி வழிநடத்தினாரோ அதே போல உன்னை போஷிக்க, உன்னை நேசிக்க, உன்னை பாதுகாக்க, உன்னை பராமரிக்க, உன் தேவைகளை சந்திக்க, உன்னை கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைக்கத்தக்கதாக உங்களை மாற்றும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார். நன்றியோடு கூட துதிக்கலாம். இந்த நாளிலும் இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்தி இந்த நாளிலே நம்ம கர்த்தர் கொண்டு செய்திருக்க எல்லா நன்மைகளுக்காய் நன்றியோடு துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம். ஆமை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. விசுவாசித்து கிரியில நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த வாக்கை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் விசேஷமாக வந்திருக்கக்கூடிய ஜபர்களுக்காக ஜபிக்கலாம். இந்த நாளில இத்தனை வேலைகள் மத்தியிலும் அந்த ஜபிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு, பாரத்தோடு, அந்த ஆத்தும பாரத்தோடு, தாகத்தோடு வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நான் ஜபிக்கும்படியாய் வேண்டுகிறேன். நல்ல தகப்பனே, அருமையான இந்த குடும்பத்துக்காய் நன்றி ஆண்டவரே. சபையில ஜபத்திலே தோள் கொடுக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கும்படியா வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீ பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கீங்க. ஆண்டவரே, உண்மையிடத்தில் வாஞ்சியோடு கூட தேசத்திற்காக ஜெபிக்க ஆண்டவரே, உம்முடைய ஏக்கத்தை புரிந்து கொண்ட நபர்களாக மன்றாடும்படி ஆண்டவரே சமூகத்தில் நிற்கும்படியாக, திறப்பில் நிற்கும்படியாய் வந்திருக்கிற இந்த ஜனங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இன்னும் வல்லமையினால் அலங்கரிப்பீராக, இன்னும் வரங்களினால் அலங்கரிப்பீராக, இன்னும் ஆத்மபாரத்தால் நிரப்புவீராக, இன்னும் தரிசனங்களினாலே சொப்பனங்களினாலே கர்த்தர் பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. இன்னும் ஆண்டவரே சபைக்கு ஆண்டவரே இன்னும் தூண்களாய் கர்த்தர் நிறுத்துவீராக.
இன்னும் ஆண்டவர் வைராக்கியமாய் செயல்படக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவீராக. உமது நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு கர்த்தர் பதில் கொடுப்பீராக. ஆண்டவரே முத்திரை மோதிரங்களை கர்த்தர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையுள்ள கர்த்தரை தாழ்த்துகிறேன். இந்த பிள்ளையுடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆவிக்குரிய பூமிக்குரிய தேவைகளை எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. குடும்பங்களை ஆஸ்வதிப்பீராக. பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. ஒரு நன்மை குறைவிடாதபடி இந்த பிள்ளைகளை பாதுகாக்கபடியா ஜெபிக்கிறேன்ப்பா. கிருபையுள்ள கர்த்தரை தாழ்த்தி கொடுக்கிறேன். தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்துவீராக. ஆண்டவரே இதுவரை எங்க வாழ்க்கையில நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். இதுவரை அநேக காரியங்களுக்காக ஜெபித்து இருக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்கிற தேவன் ஆண்டவரே. பதில் செய்யப்படுற கிருபைக்காய் நன்றி. அதை எங்கள் கண்கள் காணப்படுற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அதிசயங்களை காணப்படும் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. வரும் மாதங்களிலே அதிசயங்களை காண பண்ணுவீராக. வரும் நாட்களிலே அதிசயங்களை காண பண்ணுவீராக. நாங்கள் எதிர்பாராத ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவரே உம் சபையிலே கொண்டு சேர்ப்பீராக. ஆண்டவரே தேசத்திலே சபைகளிலே கொண்டு சேர்ப்பீராக. ஆண்டவரே அநேக ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி ஆமென் ஒரு நல்ல ஆண்டவர் பகுதியாய் எங்கள் பகுதி மாற கர்த்தர் கிறிஸ்துவை பறக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமையை தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பிரச்சனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென் ஆமென்.